அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 42 வசனமும், யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 48 58 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பெட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜீவ அப்பம் தானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்திறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்தில் இருந்திறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவர் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பார் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இருந்திறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல. அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். வாசிக்க கேட்டதான வசன பாகமானது வானத்தில் இறங்கின அப்பம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ அப்பம் நானே என்று அவர்தாமே தெளிவின் திட்டமாக நான் யார் என்பதை குறித்தும் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பிதாக்கள் அப்பம் புசித்தார்கள், அது மன்னா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தூதர்களுடைய ஆகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூதர்களுடைய அந்த ஆகாரத்தை புசித்தவர்கள் மரித்தார்கள். ஆனால் என்னுடைய சரீரத்தை எந்த மனுஷன் எந்த மனுஷி சரியான ஒரு ஆயத்தத்தோடு புசிப்பார்களோ பானம் பண்ணுவார்களோ அவர்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதான ஒரு காரியம், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம், கிரகிக்க முடியாத ஒரு காரியம். அது எப்படி என்று யாரானாலும் சற்று யோசிக்கக்கூடியதான ஒரு காரியம். அது எப்படி தேவனுடைய சரீரத்தை ஒரு மனுஷன் உட்கொள்ள முடியும், அது எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஒரு மனுஷன் பானம் பண்ண முடியும் என்று. ஆனால் தேவன் தெளிவின் திட்டமாக சொல்லியிருக்கார், அப்படி நீங்கள் உட்கொண்டால் மாத்திரம்தான் உங்களுக்குள்ளே ஜீவன் இருக்கும் என்று. தேவனுடைய சரீரத்திலே, மகா பரிசுத்தமான சரீரத்தை உட்கொள்வதிலே பங்கு கொள்ளக்கூடியதான ஒரு காரியம். அவருடைய மகா பரிசுத்தமான அந்த இரத்தத்தை பானம் பண்ணுவதிலே பங்கு கொள்ளக்கூடியதான ஒரு காரியம் என்று இங்கே தேவன் தெளிவும் திட்டவுமாய் சொல்லுகிறார், நான் தான் ஜீவ அப்பம். அப்பம் எல்லாருமே சாப்பிடுவார்கள். அதுவும் பாலஸ்தீன தேசத்திலே யூதர்கள் என்றால் அவர்களுக்கு முக்கியமான டிஷ்ஷே அப்பம்தான். எப்படி நமக்கு சோறு கஞ்சி அரிசி சாதனங்கள் இருக்கோ அதே போல. ஆனால் அது எதற்காக சாப்பிடுகிறார்கள்? ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு பலன் உண்டாக. இங்கே தேவன் சொல்லுகிறார், நான் ஜீவ அப்பம், என்னையும் புசிக்க முடியும், என்னுடைய இரத்தத்தையும் பானம் பண்ண முடியும். அப்படி யார் செய்கிறார்களோ அவர்களுக்குள்ளே 3 அனுபவங்கள் இருக்கும். ஒன்று, அந்த மனுஷனுக்குள்ளே ஜீவன் இருக்குமா. யோவான் 10:10 வாசியுங்கள். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணம் அடையவும் வந்தேன் என்று. மனுஷர்களாகிய நமக்குள்ளே ஜீவன் இருக்கிறதா என்றால் இல்லை. அநேகர்களுக்குள்ளே சாத்தான் வஞ்சித்து அந்த சாத்தான் செய்கிறான், அவர்களை பாவ கிரியைகளுக்கு தக்கவாறு தூண்டக்கூடியவனாக இருக்கிறான். ஆனாலும் இந்த ராப்போஜனத்திலே அனுபவத்தோடு பங்கு பெறக்கூடியதான மனுஷனுக்குள்ள எது உண்டாகுமாம்? ஜீவன் உண்டாகும். அது என்ன ஜீவன்?
ஆண்டவருக்காக மாத்திரம் வாழக்கூடியதான ஒரு பலன். எப்பொழுதுமே தேவனை குறித்தான ஒரு சிந்தனை, அதுவரைக்கும் அந்த சிந்தனை இருக்காது. அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? உலகத்துக்குரிய காரியங்கள், மாம்சீக பிரகாரமான காரியங்கள், பாவ இச்சைக்குரிய காரியங்கள். அதன் பிறகு அந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஜீவனுடையவனாக இருப்பானால், அவன் தேவனை குறித்த சிந்தையுடையவனாக, பரலோகத்தை குறித்த சிந்தனையுடையாக, பரிசுத்தத்தை குறித்த சிந்தையுடையவனாக, தெய்வீகத்தை குறித்த சிந்தையுடையவனாக, அவனுக்குள் இருக்கக்கூடியது எல்லாமே அந்த ஒரு ஜீவன் தான் இருக்கும். அந்த ஜீவன் அவனை எதற்கொண்டு பேச? நித்திய ஜீவனுக்கு கொண்டு பேச இருக்கும். 54வது வசனம் வாசியுங்கள். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அடுத்தது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பாருங்கள், இந்த உலகத்திலே அதுவரைக்கும் பாவம் செய்யணும்னு தூண்டக்கூடியதான ஒரு பலனுடையதான ஒரு மனுஷன் அப்படியே மாற்றப்பட்டு இனி நற்சாட்சி உள்ளவனாய் ஜீவிக்கணும், பரிசுத்தவனாய் ஜீவிக்கணும், 4 பேருக்கு தேவனை காண்பிக்கணும், தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தோடு வாழணும், அவருக்காக மரித்தாலும் ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடியதான ஜீவன் அப்போஸ்தலரிடத்தில் இருந்தது, ஆதி சபையிடத்தில் இருந்தது. இப்போ அந்த ஜீவன் யாரிடத்தில் இருக்கிறது? அப்ப எந்த ஜீவன் நமக்கு வேணும்? அவருக்கென்று வாழக்கூடியதான அந்த பலன். பாவமாகி எல்லாமே நமக்கு அருவருப்பா இருக்கக்கூடியதான ஒரு அனுபவம். அதோடு கூட எதை கொடுக்கிறார் தேவன்? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஏன்? அந்த ஜீவனே உள்ளதான மனுஷனுக்குள்ளே பரிசுத்தம் பூரணம் பரிபூர்ணம் சம்பூர்ணமா இருக்கிறதுனாலே அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கடைசி நாளிலே அவனை உயிரோடு எழுப்புவேன் என்று. அப்ப முதல்ல ஜீவன், அடுத்து என்ன பாக்கி இருக்கு? நாம் அதிக நிச்சயமாக முதலாம் உயிர்த்தெழுதலே பங்கு பெறக்கூடியதான ஒரு அனுபவம் நமக்கு இருக்கு. அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பொய் உரையாத தேவன் சொல்லுகிறார், எந்த மனுஷன் தகுதியான அனுபவத்தோடு ராப்போஜனம் எடுக்கிறானோ அவனுக்குள்ள ஜீவன் உண்டு, அவனுக்குள்ள நித்திய ஜீவனும் உண்டு. அந்த மனுஷனை கடைசி நாளிலே நான் என்ன செய்வேன்? உயிரோடு எழுப்புவேன் என்று. முதலாம் உயிர்த்தெழுதலே பங்குடையதான ஒரு மனுஷன். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனம் வாசியுங்கள். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். பாருங்கள், முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு உடையவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களாம்? அவர்களுக்குள்ளே ஜீவன் இருக்குமாம், அவர்கள் பரிசுத்தவான்களாம், அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் மீது நரகத்துக்குரிய எந்த ஒரு காரியமும் அவர்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. பாதாளம் மரணத்தினுடைய அதிகாரம் அற்று காணப்படுவார்கள். இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். பாருங்கள், என்ன பாக்கியம்! 1000 வருஷம் அரசாளக்கூடிய ஒரு பாக்கியம். அதுக்கு பிறகு விசேஷமான விருந்து, அதன் பிறகு இன்னும் நித்திய காலம் சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியம். அப்போ 2 காரியங்களை சொன்னேன். ஒன்று நித்திய ஜீவன், அடுத்தது முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறக்கூடியதான ஒரு பாக்கியம். யோவான் 6:56 வாசியுங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டு? பூரணமான ஒரு ஐக்கியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தேவனோடு மனுஷன் இணையக்கூடியதான ஒரு அனுபவம். வாசியுங்கள். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். பாருங்கள், அதுவரைக்கும் அவன் தேவனோடு நிலைத்திருக்கிறானா என்றால் இல்லை. அந்த அனுபவத்தை பார்க்கும்போது தெரியும், எப்பொழுதுமே தேவனுக்கு தூரமான ஒரு அனுபவம் தான் இருக்கும். இந்த அனுபவங்களை அடைந்து, இந்த ராப்போஜனத்துக்குரியதான அந்த பந்திக்குரியதான அந்த அனுபவங்களை அடைந்து ஒரு மனுஷன் காணப்படும் போது அவன் தேவனோடு பூரணமான ஒரு ஐக்கியமான ஒரு நிலைமை அவனுக்கு உண்டாகிறது. தேவனுக்குள் நிலைத்திருக்கக்கூடிய அனுபவம், தேவன் அந்த மனுஷனுக்குள் நிலைத்திருக்கக்கூடியதான ஒரு அனுபவம். எவ்வளவு விசேஷமான பாக்கியம் பாருங்கள். என் நாமத்திலே எதை நீங்கள் கேட்டாலும் அது என்ன? பிதா மகிமையோட உங்களுக்கு தருவேன்னு சொல்லப்பட்டு. நம்ம எதை கேட்கும்? தேவ சித்தமான காரியம். தேவ சித்தம் என்ன? மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, குணப்படுதல், பரிசுத்த ஜீவி அனுபவங்கள். அப்போ இந்த காரியங்களுக்காக ஒரு மனுஷன், இல்லாத ஒரு மனுஷன் கேட்கும்போது ஆண்டவர் தருவாரா தர மாட்டாரா? அதிக நிச்சயமாக தருவார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் என்று வேதம் சொல்லுது. உங்களை விடுவிப்பதற்கு, உங்களை விடுவித்து ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு, உங்களை அவருடைய ஜீவனால நிறைப்பதற்கு, நீங்கள் அவருக்குள் நிலை கொண்டு முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக ஜீவிப்பதற்குள்ள எல்லா அனுபவங்களும் தருவதற்கு அவர் காத்திருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? கூலி ஆட்களாக இருக்கும். அவன் யாரு? உலகத்துக்குரிய காரியங்களுக்காக பிரயாசப்படக்கூடிய மனுஷனா இருக்கிறான்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பெட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இங்கே ஆதி சபையாருடைய அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு 4 காரியங்கள். ஒன்று என்ன? அதாவது அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார். அப்போஸ்தலர் உபதேசம் என்றால் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுல எல்லாமே தான் அப்போஸ்தலர் உபதேசம். ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலர் நிருபங்களே பாருங்கள், அங்கே என்ன இருக்கிறது? பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் யார்? தேவனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அநேக காரியங்களை பழைய ஏற்பாட்டில் எடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் உபதேசம் என்றால் என்ன? அது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் உள்ளடக்கிய ஒன்று. அப்படியான அர்த்தம் என்ன? அவர்கள் வேதாகமத்தில் உள்ள எல்லா கற்பனைகளுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் உபதேசங்களுக்கும் பூரணமாய் கீழ்ப்படிந்து அதன்படி உறுதியாய் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். அப்போஸ்தலர்களின் உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்போஸ்தலர் உபதேசத்திலும் ஜெபம் பண்ணதிலும் உறுதியாய் தரித்தாங்க. ஜெபம்னா என்ன? ஆண்டவரிடத்துல பேசுது. எதை குறித்து பேசணும்? என் நிலைமை பரிதாபமா இருக்காண்டவரே, எனக்கு ஒரு அனுபவமும் கிடையாது, எனக்கு என்ன ஒரு அனுபவம் இல்லை, எனக்கு இறங்கும், என்னை விடுவியும், என்னை புது மனுஷனாய் மாத்துன்னு சொல்லி அவரை நோக்கி கேட்கும்போது நிச்சயமா தருவார். ஜெபம் பண்ணுகிறது உறுதியாக இருந்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம் அப்படின்னா உபதேசிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களிலும் கற்பனைகளையும் கருத்தாய் கை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடைபிடித்தார்கள். உறுதியாய் தரித்திருந்த ஒரு அனுபவம். அவங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அந்த உபதேசங்களின் படியான ஒரு ஜீவியம் இருந்துச்சு. அடுத்த காரியம் என்ன? அந்நியோனி. அது என்ன அந்நியோனியம்? ஐக்கியம். அப்போ எது மாறணும்? சாட்சியான ஒரு அனுபவங்களாக இருப்பதற்கு இந்த சண்டை போடுற குணம், வாய் எதுக்கு எடுத்தாலும் 4 வார்த்தை டக் டக்குன்னு பேசுறது கொஞ்சம் ஸ்லோ ஆகி ஒரு 2 செகண்டாவது கொஞ்சம் நின்று அதுக்கு பிறகு நிதானித்து பேசக்கூடிய ஒரு பலன் வேணும். அந்நியோனி ஐக்கியம் வேணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள்கிட்ட நீ சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூடிய ஒரு பலன் வேணும். அப்போ 4 காரியங்கள். ஆதி சபையார் 4 காரியத்தில் உறுதியாக இருந்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், அந்நியோனியத்தில், அப்பம் பிடிக்கிறதுல, ஜெபம் பண்றதுல. இப்போ நம்முடைய ஜீவியங்களை பாருங்க, உபதேசங்கள் எல்லாம் கேட்குறோம். எத்தனை பேர் அது எல்லாவற்றையும் கை கொண்டு, அதாவது அவைகள் எல்லாவற்றையும் கை கொண்டு அதில் நிலை நிற்கிறோம்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்குள்ளான எல்லா உபதேசத்திலும் ரட்சிப்பை குறித்ததான சுவிசேஷம். அப்போ இந்த எல்லா சுவிசேஷத்திலும் குறித்ததான ஒரு அறிவு ஒரு மனுஷனுக்கு வேண்டும், உணர்வு ஒரு மனுஷனுக்கு வேண்டும். அந்த சுவிசேஷம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது, எது என்னிடத்தில் இல்லை இல்லை அல்லது எந்த குறைபாடோடு நான் இருக்கிறேன் என்று எனக்கு சுட்டி காட்டுகிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த அனுபவத்தை என்ன செய்யணும்? சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20-24 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனை ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. பாருங்கள், ஐக்கியம் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார், சகோதர சிநேகம் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு, அன்பு இருக்கணும்னு சொல்றாரு, தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. கொலை செய்யணுங்கிற எண்ணம் இருந்தாலே நீ கொலையாளின்னு சொல்றாரு. காரணம் இல்லாம சகோதரனை எல்லாம் என்ன செய்யறது? மூடனே, முட்டாளே, அற்பமானவனு சொல்லாத. அப்படி சொல்லுவானால் உனக்கு என்ன? நரகோனி. 2வது, உங்க பேர்ல இனி ஒரு ஆளுக்கு குறைவு இருக்குன்னா நீங்க மன்னிப்பு எடுத்து ஆகணும். அப்படி மன்னிப்பு எடுத்துட்டு நீங்க காணிக்க சொன்னதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். 1 பேதுரு 2:24 வசனம் வாசிங்க. பாவத்துக்கு செத்து பிழைக்கக்கூடியதான ஒரு அனுபவம் வேணும்னு சொல்லப்பட்டு வாசிங்கள்.
நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். பாவத்துக்கு செத்ததான ஒரு அனுபவம் இருக்கணும். அதாவது இச்சை ரோகம் இருக்கக்கூடாது, பாவம் செய்யணுங்கிறதான ஒரு பலன் தாகம் இருக்கக்கூடாது. அநேகர்களில் அந்த ஒரு இது இருக்குது. எப்படி பாவம் செய்யக்கூடிய ஒரு பலன் சும்மா இருக்காது, கண்ணு சும்மா இருக்காது, நாக்கு சும்மா இருக்காது, காலு சும்மா இருக்காது, பாவம் செய்வாங்க. பாவத்துக்கு செத்த ஒரு அனுபவம் இருக்கணும் ராப்போஜனம் எடுக்கக்கூடியவங்களுக்கு. மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 33-37 வரைக்கும் வாசிங்க. அன்றியும் பொய்யானையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பொய்யான அதாவது ஆணையை இடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, சத்தியம் சொல்ல எந்த அவசியமும் கிடையாது. அதே அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பி கொடு. பாருங்கள், மன்னிக்க கூடியதான ஒரு சிந்தனை வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு. தீமையோடு தீமை என்ன செய்யக்கூடாதான், செய்யக்கூடாது. தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செய்யணும். தீமை செய்யிட்டாங்க சார், தெரியாமல் செய்யிட்டாங்க, போட்டு ஆண்டவர் எனக்கான அடிக்கப்பட்டார், அப்படியோட பாடுகளை நினைத்து என்ன செய்யணும், மன்னிக்கக்கூடியவர்களாக மன்னிக்கக்கூடிய ஒரு சிந்தனை வேணும். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீங்க யாரையாவது இதுவரைக்கும் மன்னிக்காம இருந்தால் ஒன்று நினைச்சுக்கிடுங்க, நீங்க செய்த பாவங்கள் மன்னிக்கப்படலைன்னு. ஏன்னா நீங்க எந்த அளவில் அளக்கிறீங்களோ அதே அளவில் உங்களுக்கு அளக்கப்படும் வேஞ்சிலுது. நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவில் உங்களுக்கு அளக்கப்படும். அப்போ நீங்கள் அடுத்தவங்களை மன்னிக்க முடியாமல் இருக்கும்போது அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை என்ன செய்ய மாட்டார், மன்னிக்க மாட்டார். ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு பாவரிக்கை பண்ணி ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மன்னிக்கப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட நீங்கள் அடுத்தவங்களை மன்னிக்காமல் இருப்பீர்களே ஆனால் வேதம் சொல்லுது உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். 12-14 வரைக்கும் வாசிங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மறுபடியும் வாசிங்க. ஆகையால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும். பாருங்கள், சில குணங்களை சொல்லப்பட்டிருக்கு. என்ன குணம் வேணுமா? இரக்க குணம் வேணும். இரக்க குணம், தயவையும் மனத்தாழ்மையையும். மனத்தாழ்மை கிடையாது. ஏன் மனத்தாழ்மை நம்மள்ட்ட இல்லை. மனத்தாழ்மை இல்லாதவங்க தயவு செய்து எடுக்க. அந்த வெடுவெடுப்பு குணம், இந்த நிமிர்ந்த குணம், திமிரு பிடிச்ச குணம், எதுக்கும் துணிச்சல் உள்ள குணம், இப்படிப்பட்டவங்க எல்லாம் என்ன செய்யாங்க, எடுக்காதுங்க. அனுபவத்தை அடைஞ்சு எடுத்தா போதும். மனத்தாழ்மை வேணும். சாந்தத்தையும். சாந்த குணம் அதெல்லாம் காணவே முடியாது. யார்கிட்ட இருக்கு? வேதம் சொல்லுது மனத்தாழ்மை இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு, சாந்த குணம் வேணும் சொல்லப்பட்டிருக்கு. நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. தரித்தவர்கள் நீடிய பொறுமையும் தரித்திருக்கு. அதாவது இந்த ஆடையை போடுகிறது, தரித்திருக்கிறது. அதாவது எப்பொழுதுமே நம்முடைய சரீரத்தில் ஒரு ஆடை இருக்கிறது போல நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமோ இந்த அனுபவங்களை எல்லாம் உடையவர்களாக ஆடையாக அணிந்தவர்களாக சாந்த குணம் இருக்கணும், மனத்தாழ்மை இருக்கணும், இரக்க குணம் இருக்கணும், நீடிய பொறுமை நமக்கு இருக்கணும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். அதாவது மன்னிக்க சிந்த வேணும்னு சொன்னேன். நீங்க பிறரை மன்னிக்காட்ட உங்க பாவம் மன்னிக்கப்படாது. அப்போ பாவங்கள் மன்னிக்கப்படாத மனுஷன் ராப்போஜன தகுதி இல்லைன்னு சொன்னேன். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே. ஆனால் அடுத்த ஒரு காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஊக்கமான அன்பு. அடுத்தவங்க மேல மாயமான அன்பு இல்லை, ஊக்கமான ஒரு அன்பு இருக்கும். இனி பழைய மனுஷனா இருக்கக்கூடாது. எப்படி ஊக்கமான அன்பு வேணும்? அடுத்தவங்க மேல ஊக்கமான அன்பு இருந்தால் தான் தேவன் உங்களுடைய பாவங்களை மூடுவார் இருக்கு. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ராப்போஜனம் எடுக்கிறவங்களுக்கு என்ன வேணுமாம்? சுத்த இருதயம் இருக்கணும். உங்க இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும். இருதயத்தின் நுனித்தோல், அந்த இருதயத்தின் நுனித்தோல் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? ஏன்னா விருத்த சேதனம் உள்ளவர்கள் தான் என்ன செய்யணுமா? பஸ்கா எடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே எப்படி சுத்த இருதயம் வேணும். அந்த இருதயம் கெட்டதாக இருந்தால் தயவு செய்து எடுக்காதுங்க. சுத்த இருதயம் வேணும்.
அதில் கெட்ட, அசுத்த, பொறாம பிடிச்ச, கோல் சொல்லக்கூடிய, குறையே கண்டுபிடிக்கக்கூடிய இப்படிப்பட்ட இருதயம் இருந்துச்சுன்னா தயவு செய்து என்ன செய்யாதுங்க, எடுக்கங்க. சுத்த இருதயம் வேணும். நல்ல ஒரு மனசாட்சி, துர்மனசாட்சி இல்லை, நல்ல ஒரு மனசாட்சி. அதுக்கு பிறகு என்ன, விசுவாசம், மாயமற்ற ஒரு விசுவாசம். பனி போன்றதான ஒரு விசுவாசம் இல்லை. பனிக்கு மேலே வெயில் அடிக்கும் போது அது மேறும். அந்த விசுவாசம் இல்லை. உறுதியாய் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியதான மாயம் இல்லாதான பரிசுத்தமான உறுதியான விசுவாசம் வேண்டும். ரோமர்கள் நிருபம் 12 அதிகாரம் 10 வாசிங்க. ரோமர்கள் நிருபம் 12 அதிகாரம் 10. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். என்ன சொல்லப்பட்டு, கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்க. உண்மையிலே ஒரு ஆளுக்கு மேலே உங்களுக்கு சிநேகம் இருந்தால் நீங்களே சொல்லுங்க, போய் வந்தனம் கொடுத்துறீங்க. அப்போ எது இல்லை, சகோதர சிநேகம் இந்த சபையில் இல்லை, கனம் பண்ணுறதே இல்லை. உண்மையிலே ஒரு சிநேகம் இருக்குன்னா என்ன செய்வோம், நல்லா இருக்கிறியா வந்தனம், எப்படி இருக்கா கேட்க தோணும். அந்த சிநேகம் இல்லை, நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆளை பார்த்துட்டோம், கடமைக்காண்டு முகத்தை கருத்துக்கிட்டு ஒரு வந்தனம் கொடுத்துட்டு போகிறோம். கனம் பண்ணுகிறதுல முந்தி கொள்ளக்கூடிய அனுபவம் யாருக்கு இருக்குன்னு தெரியுமா, மன தாழ்மை உள்ளதான ஒரு மனுஷனுக்கு. எபேசியர்கள் நிருபம் 4 அதிகாரம் 25 - 32 வரைக்கும் வாசிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து பாருங்கள், பொய்யை களையக்கூடியவங்களா இருக்கணும். களையிறது அர்த்தம் என்ன தெரியுமா, அதுக்கப்புறம் அது ஒட்டாது, துண்டா வெட்டி தரித்து அகற்றப்பட்டாச்சு, களைந்தாயிற்று, என்னை விட்டு அகற்றியாச்சு. அப்போ பொய்யை களைந்த ஒரு அனுபவம் இருக்கணும். அவனவன் பிறனோட மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. இனிமேல் உங்க குணம் எப்படி, மனுஷனுடைய குணம் தான், கோபம் வரும். ஆனா கோபம் வந்தாலும் உடனேயே மன்னிப்பெடுத்து உங்களுக்கும் மற்றவங்களுக்கு இடையில என்ன வராது, ஒரு பிரிவினை வராதவனும் ஐக்கியமா இருக்கணும். கோபம் மனுஷன் வந்துடும், தெரியாம வந்துட்டியா மனுஷிக்க, அது அன்னைக்குள்ளேயே அந்த காரியத்தை என்ன செய்யணும், சமாளிச்சு விடணும், ஐக்கியமாகணும். இல்லைன்னா என்ன ஆகும், பிசாசுக்கு இடம் கொடுப்பீங்க. அப்ப நீங்கள் முற்கோபம் உள்ளவர்களா இருப்பீர்களே ஆனால், திரும்பவும் சொல்ல, நீங்கள் முற்கோபம் உள்ளவர்களா இருப்பீர்களே ஆனால், நீங்க எதுக்கும் கோபப்படைய மனுஷனா இருப்பீர்களே ஆனால் ராப்போசன் எடுக்காதுங்க. இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள் வருது, பிசாசு உள்ள வந்துருவான். 27 வாசிங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன். அப்போ சரீர சுகம் உள்ள ஆண், பெண்ணை குறித்து நான் சொல்ல மாட்டேன், வீட்டில் இருக்க ஆண்டு சொல்லியிருக்காரு. ஆண்கள் ஒழுங்கா வேலைக்கு போகாம, உடம்பு செஞ்சு வேலைக்கு போகாம இருந்து தன் காலங்களை சும்மா வெத்தாட்டு கழிச்சிட்டு நானும் ராப்போஜனம் எடுக்கிறேன்னு சொன்னா எடுக்காதுங்க, வேலை செய்யணும். ஆம்பளை, சரீர சுகம் உள்ள ஆம்பளை வேலை செய்யணும். புரியுதா நான் சொல்லுது? அடுத்த வருஷம். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். எப்படி வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது. சிலவங்களாம் ரொம்ப மோசம், அதாவது கெட்ட வார்த்தைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடியதான, குத்தி பேசக்கூடியதான, இரு அர்த்தம் உள்ளதான வார்த்தைகளை பேசக்கூடியதான நாக்கு அநேகர்கிட்ட உண்டு. கெட்ட வார்த்தைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் குத்தி பேசக்கூடியது, 2 அர்த்தத்தோட பேசக்கூடியது, தாக்கி பேசக்கூடிய அந்த நாக்கு எல்லாம் குணமாகணும். அந்த நாக்கு இருக்கா ராப்போஜனம் எடுக்காங்க. 30 வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஏன்? அதாவது இந்த கோபம், இந்த கெட்ட வார்த்தை, இந்த ஒரு குணங்கள் இதெல்லாம் இருக்குமே, ஆனால் உங்களுக்குள்ள தேவன் இல்லை, தேவ ஆவியானவர் இல்லை. அடுத்த வசனம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இது எதுவுமே இருக்கக்கூடாது. இருக்குதுன்னா எடுக்காதுங்க. ஏன் இது எடுக்காதுங்கன்னு சொல்றேன்னா, முடியும், விசுவாசத்தோட ஜெபம் பண்ணா முடியும். எப்படி அந்தியோக்கியாவிலே ஜனங்களை பார்த்துட்டு அவங்க தான் பேர் போடுறாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள். காரணம் என்ன? கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் போது ஒண்ணுமே சொல்லலையே, மீதி உள்ள எல்லாருக்கும் வாயில கிளிப்பு போட்டாங்க, இந்த உதடுல கிளிப்பு போட்டாங்க. ஏன்? எல்லாரையும் சாப்பிடுவாங்க, பாம்போல தொங்கிட்டு இருக்காரு. இவ்வளோ அடி கொடுத்திருந்து ஒண்ணுமே சொல்லலை. பிதாவை இவர்களை மன்னின, இவங்களையும் துன்பப்படுத்தணும், காயப்படுத்தணும், இவங்களும் பட்டுட்டு தான் போறாங்க, ஆனா வேற ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டாங்க கிறிஸ்தவர்கள். அப்போ நம்மளால தேவனுக்கும் தேவனுடைய வசனமும் தூஷிக்கப்படாதபடி இருக்கணுமா, ஒன்று செய்யணும், பாவங்கள் எல்லாவற்றையும் தரித்து வெட்டி அகற்றின அனுபவம். அதான் எனக்கு வேணும். தூஷணமோ கூக்குரலோ சத்தம் போடுறதோ வாக்குவாதம் பண்றதோ திமிர் பிடிச்சு பேசுறதோ இந்த குணங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது.
ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும் சொல்லப்பட்டு பிலிப்பியர் 2:3 வாசிங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அதாவது கிறிஸ்துவில் இருந்த சிந்தை என்னதுன்னு கேட்டால் இந்த சிந்தை தான். அதாவது மற்றவர்களை தன்னிலும் பெரியவர்களாக எண்ணக்கூடிய ஒரு அனுபவம் கிறிஸ்துவில் இருந்த ஒரு சிந்தையா. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிறிஸ்து சிந்தை தான் தன்னை வெறுமையாக்கின ஒரு அனுபவம். இந்த சிந்தனை யார்கிட்ட இருந்துச்சுன்னா பவுல் அப்போஸ்தலர்ட்ட இருக்கு. இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறான்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் என் சுயத்துக்கு செத்துட்டேன். சுயத்தை சிலுவையில் அரைஞ்சி மற்றவங்களை என்னிலும் உயர்வா நின்றதான ஒரு அனுபவம். அந்த ஒரு உயரிய எண்ணம் இருந்தால் மட்டும்தான். நீங்கள் ஒரு படிச்சிருக்கலாம், இல்லை பெரிய குடும்பத்தில் உள்ளவங்களாம், ஆனால் அடுத்த சகோதரனும் சகோதரன் என்னிலும் பெரியவங்க. அந்த ஒரு உயரிய எண்ணம் இருந்தால் கிறிஸ்துவின் சிந்தனை. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு நிருபம் 1:4 வாசிங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கிடவது. அப்போ அடுத்த அனுபவம் என்ன? பொறுமை உள்ளவங்களா இருக்கு. என்ன குணம் வேணும்? பொறுமை. பொறுமைங்கிற குணம் மனுஷனுக்கு முக்கியம். இல்லைன்னா அந்த ஆண்டோட்ட கேளுங்க, நிச்சயம் தருவார். ஆனால் பொறுமை எனக்கு கிடையவே செய்யாதுன்னா எடுக்காதுங்க. 1 கொரிந்தியர் 7:3 வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:3 புருஷன் மனைவிக்குள்ள காரியங்கள். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கீழ்ப்படியாங்க வேதத்தில் இருக்கு. அடுத்து என்ன? அவரவரும் தன் தன் கடமைகளை செய்யணும்னு இருக்கு. அந்த கடமைகளை செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் தாழ்ந்து போகணும். தன் தன் கடமைகளை புருஷன் மனைவிக்கு, மனைவி புருஷனுக்கு செய்ய கடமைகளையும் செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் தாழ்ந்து போகணும். உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஐக்கியம் இருக்கணும். எபேசியர் நிருபம் 5:21 வாசிங்க. எபேசியர் 5:21. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒருவருக்கு ஒருவர் தெய்வ பயத்தோட கீழ்ப்படிந்திருக்கணும். நான் தான் புருஷன், எனக்கு கீழே தான் இருக்கணும் ஒரு சட்டமும் கிடையாது. எப்படி நான் தான் புருஷன், நான் தான் சம்பாத்தியம் பண்ணி போடுறேன், எனக்கு கீழே தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு சட்டமுமே கிடையாது. தெய்வ பயத்தோட என்ன செய்யுங்க? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க. அதுவும் ஒரு மனுஷி தான், அதுக்குள்ளே இருதயம் இருக்கு, உணர்வுகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிடுங்க. சிலங்களை அடிமை தான் படுத்துறீங்க. யாக்கோபு நிருபம் 5:14-15 வாசிங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராக பரிகாரியாக கொண்டு வாழணும். வாசிங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பெண்ணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம் ஞாபகம் சொல்லப்பட்டு, நான் பரிசுத்தன் சொல்லப்பட்டு, அந்த பரிசுத்த தேவனுக்கு இணையாக சொல்லப்பட்டதான ஒரு காரியமாகும் பரிசுத்தமான விசுவாசம். அதான் நமக்கு வச்சிருக்க பேர் விசுவாசிகள். எது ஆனாலும், மரணமே ஆனாலும் தேவனை விசுவாசித்து பிழைக்கிற ஜனங்கள். அப்போ விசுவாச துரோகம் பண்ணக்கூடியவங்க, உறுதி இல்லாதவங்க என்ன செய்யாதுங்க? ராப்போதனும் எடுக்காதுங்க. யாக்கோபு நிருபம் 2:15-16 வாசிங்க. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அன்னதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட பொங்கல் குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அதாவது ஊக்கமான அன்புடையவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஊக்கமான அன்புனா என்ன தெரியுமா? உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, சத்ருவானாலும் சரி, ஒரு ஆளை பார்க்குறீங்க, கஷ்டத்தில் இருக்கு, ஒரு தேவை இருக்கு, வார்த்தைனால மட்டும் ஆறுதல் சொல்லாதுங்க. வார்த்தைனால மட்டும் ஐயோ பாவம் கேட்க நல்லா தான் இருக்கு. எப்படி ஐயோ பாவம் கேட்க நல்லா இருக்கு. உன் கை காசு இருக்குல்ல, கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கூட, இல்லை காசை கூட, அது இறங்காது. அப்படி இருக்காது. கல் நெஞ்சக்காரங்க என்ன செய்யாதுங்க? ராப்போஜனம் எடுக்காதுங்க. உதவி செய்யக்கூடியதான ஒரு மனநிலை இருக்கணும். அடுத்தவங்களை தன்னை போல நேசிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கணும். அப்படிப்பட்டவங்க மட்டும் என்ன செய்யுங்க? ராப்போஜனம் எடுங்க. எபேசியர் நிருபம் 4:1
1 3. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. எப்படி அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்? நாம் எதற்கு அழைக்கப்பட்டோம்? பரம கானானுக்கு போவதற்கு அழைக்கப்பட்டோம். அந்த அழைப்பிற்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்க வேண்டுமே, ஆனால் இச்சை இருக்கக்கூடாது. நேற்றைக்கு சில காரியங்களை சொன்னேன். நாவு விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும், கண்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும் எல்லாம் சொன்னேன். இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும். இந்த அனுபவத்தோடும் இன்னைக்கு என்ன சொன்னேன்? பொறுமை இருக்கணும், சாந்தம் இருக்கணும், பணிவு இருக்கணும், மனத்தாழ்மை இருக்கணும், உருக்கமான ஒரு இரக்கம் வேணும், அடுத்தவங்க நம்மளும் மேன்மை எண்ணக்கூடிய ஒரு குணம் வேணும், பொறாமை இருக்கக்கூடாது, மன்னிக்க குணம் வேணும். இப்படிப்பட்டதான காரியங்களை சொன்னேன். இந்த குணங்கள் நமக்கு இருக்கணும். அவர்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள். இதெல்லாமே தேவனுடைய பாடுகள் நிமித்தம் கிருபையாக வெளிப்பட்டிருக்கு. ஆதி காலத்தில் இவைகள் வெளிப்படலை. பல்லுக்கு பல், அதாவது என்னை அடித்தா என்னால் சகிக்க முடியாது, அடிச்சு தான் ஆகணும். ஆனால் தேவன் சிலுவையில் அரைஞ்ச பிறகு கிருபை பிரசன்னமாக இருக்குது. அந்த கிருபை என்ன? நமக்குள்ள அந்த கிருபை பூர்ணமாக இருக்கும்போது, என்ன தானே அடித்தான், சரி அடிச்சுட்டு போ, என்ன தானே பேசினா பேசிட்டு போ. பொறுமையாக, நீடிய பொறுமை என்று சொல்லப்பட்டிருக்கு, மனத்தாழ்மை என்று சொல்லப்பட்டிருக்கு, சகிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்ன அது இல்லை? மறுபடியும் வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். யாரும் என்ன செய்ய வேண்டும்? மிகுந்த மனத்தாழ்மையையும். என்ன வேணும்? மனத்தாழ்மைனா சும்மா அது ஒரு மேலோட்டமானது இல்லை, மிகுந்த உள்ளார்ந்த மாயமாலமற்ற என்ன வேணும்? மனத்தாழ்மை வேணும். சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். பாருங்கள், அப்ப என்ன குணம் வேணும்? சமாதானம் உள்ளதான ஒரு குணம். நமக்குள்ள சமாதானம் இருக்கணும். அந்த சமாதானத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நீடிய பொறுமையும் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். அனுபவங்களை கண்டுபிடிங்க. தேவன் கேட்டா கொடுக்கக்கூடிய தேவன். யார் அவரு? இரக்கமுள்ள தேவன். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாருன்னு அங்கே இருக்கு. அவர் காத்திருக்கிறார். எப்போ என் பிள்ளை வாய் திறந்து கேட்கும்? வேதம் சொல்லுது. அதாவது வாசல் அண்டையில் நின்று என்ன செய்யறாராம்? கதவை தட்டுறாராம். நீங்க அதை திறந்தா உள்ளே வந்து உங்கள் கூட இருந்து பந்தியில சாப்பிடுவேன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீங்க தான் அந்த கதவை திறக்கணும். ஏன்னா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் என்ன எப்படி தான் இருப்பேன், உண்மையிலேயே பரிசுத்தமான அனுபவத்தோடு இருப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. அடுத்து என்ன செய்யணும்? கண்ணீரோட ஜெபம் பண்ணணும். அநேகருக்கு விசுவாசமே கிடையாது. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். நான் உமக்கு பிரியமா ஜீவிக்கணும், எனக்கு அதுக்குள்ள கிருபையை தாருன்னு சொல்லி கேட்டு பாருங்க. ஒரு நொடி தான். அதாவது ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு அளவே கிடையாது. அதில் கொஞ்சம் என் வாழ்க்கை நான் அனுபவிச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவர் விசுவாசிங்க. ஒரு நொடி தான். அதாவது இருதயம் உடஞ்சி கண்ணீரோட என் நிலைமை இப்படி இருக்கு, என் மன்னிச்சு பாருங்க, அந்த மனசு அப்படியே மாறிடும். அவன் புது மனுஷன். மனம் மாறுறதுனாலே மறுரூபமாகுங்கள் இருக்கு. மனசு அப்படியே மாறும், புதிய சிந்தனைகள் உண்டாகும். அதுக்கப்புறம் புது மனுஷனா ஜீபி. அது வரைக்கும் பாவ சிந்தனை, சுயநலம் நிறைந்த சிந்தனை, அதெல்லாம் மாறி புது மனுஷனா ஜீபி. இதெல்லாம் உள்ளார்ந்து நடக்கக்கூடிய கிரியைகள். அதை எதிர்பார்த்து செய்யறது ஆண்டவர் காத்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது விசுவாசிக்க வேண்டும். எனக்கு மன்னிப்பு உண்டு, எனக்கு சொல்லப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கும், நான் அதை உடனே பெற்றுக்கொள்வேன். அதுக்கு என்ன செய்யணும்? ஆழம் கண்ணீர் வடிக்கணும், சத்தம் போட்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் தேவன் ஜெபத்தை கேட்பார். இந்த நேரங்களில் ஜெபம் பண்ணும்போது அனுபவம் இல்லாதவங்க அந்த அனுபவம் சொந்தமாக்கிக் கொள்ளலாம். கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். அனுபவத்துக்காக அதிக ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுங்க.